இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சூப்பரான டாபிக். என்னென்னா இபிஎஃப்பில் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் என்னென்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா. உங்களோட நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களோட ஜெண்டர், இது போல் சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து மிஸ்மேட்சாக இருந்திருக்கும். அதாவது பிஎஃப்பில் இருக்கிற சர்வரில் இருக்கிற நேமும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிறதும் மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால நீங்கள் கிளைம் பண்ணும்போது எரர் வரலாம், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு பணம் வராமல் தடைப்படலாம். இதெல்லாமே எதனால் நடக்குதுன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களோட நேமோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ, உங்கள் ஜெண்டரோ, உங்கள் அப்பா பேரோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்களே வீட்டில் இருந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம். இனிமேல் அதுக்கான சூப்பரான ஒரு அப்டேஷன் தான் பிஎஃப் சர்வர்லேருந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிஜெக்ஷனும் ஆகாமல் உங்களுக்கு உங்கள் பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ ஏதாவது சின்ன மிஸ்மேட்ச் இருந்தாலும் உங்களுக்கு ஆகாது. அதனால தான் இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் போய்ட்டு உங்களுடைய நேம்லாம் ஆதார் கார்டில் இருக்கா போல் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அது எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், இது போல் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்களே எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகாமல் நீங்களே அப்டேஷன் பண்ணிக்கலாம். வித்தின் 7 டேஸில் அது அப்டேஷன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போல் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இபிஎஃப்ஓ லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதோடைய வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். www.pfindia.gov.in அப்படின்ட்டு அதோடைய வெப்சைட் காட்டும். ஃபஸ்ட்லேயே காட்டும் பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிஎஃப்ஓடைய ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஆன்லைன் கிளைம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு கேட்டிருக்கிற போர்ட்டலுக்கு வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பரை கரெக்டாக பார்த்து அதை டைப் பண்ணிவிடுங்க. யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே கேப்சா கேட்டிருக்கோம், அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைன்இன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய பிஎஃப்பில் உங்களுடைய எந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறமா அந்த சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய பேஜுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மெம்பர் ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும், நேம் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஜெண்டர் கரெக்ஷன் பண்ணணும், இல்லைனா அப்பா பேர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு டாப்பில் தேர்ட் ஒன்றில் இருக்குது பாருங்கள் மேனேஜ்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே ஜாயிண்ட் டெக்ளரேஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெம்பர் ஐடி கேட்கும். அதாவது நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடிலாம் அதில் காட்டும். ஸோ அந்த மெம்பர் ஐடியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற கெட் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது போல் தான் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இடத்துல பாருங்கள் அவைலபிள் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சேஞ்சஸ் ரெக்வெஸ்டட்னு இருக்கு பாருங்கள். ஸோ அவைலபிள் டீட்டெயில்ஸ்ன்றது எல்லாமே உங்களுடைய பிஎஃப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸு, நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்கள் பிஎஃப்பில் என்ன இருக்கோ அதுதான் அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிறது ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 7 டேஸில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும். இப்போ இந்த கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேம், டேட் ஆஃப் பர்த்து, இந்த ஜெண்டர், இந்த இதெல்லாம் ஃபாதர் நேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இல்லைனா மிஸ் மேட்ச்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணும்போது எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற போல் இந்த பிஎஃப்பில் இல்லைனா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இதில் மாற்றிக்கிங்க. இப்போ நான் மாற்ற போகிறது வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்ற போகிறேன். ஸோ இந்த நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்றதுனால டேட் ஆஃப் பர்த் நான் மாற்ற போகிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அதை மாற்றும் போது பக்கத்தில் இருக்கு பாருங்கள் அந்த பென்சில் மார்க் போல் இருக்கு பாருங்கள், அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன மாற்றணுமோ அதை நீங்கள் மாற்றுங்க.
அது வந்து ஆதார் கார்டில் இருக்கா போல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். நான் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் மாற்ற போகிறேன். மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே வந்துடுறேன். ஆனால் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அப்டேட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள். அதாவது உங்கள் பிஎஃப்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டோ இல்லை நீங்கள் ரிலீவிங் ஆன டேட்டோ இது போல் ஏதாவது இதில் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ரிலீவிங் டேட் போட்டிருப்பீங்க கிளைம் பண்ணுறதுக்காக, அந்த ரிலீவிங் டேட் வந்து ஆஃபீஸில் போட்டிருக்கலாம், இல்லை நீங்களே போட்டிருக்கலாம். அந்த நீங்கள் போடும்போது தப்பாக ஆகிடுச்சு, அது வந்து உங்களுக்கு எரர் காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் ரிலீவிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த டேட்டை வந்து கரெக்டாக உங்கள் ஆஃபீஸில் கேட்டு நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து சூப்பர் ஆப்ஷன் தான் இதில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இதுலேயும் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. அந்த செக் பாக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீடியர் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற காலம் வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் 2 MBயில் பிடிஎஃபாக இருக்கணுன்ட்டு மேலே சொல்லியிருக்காங்க நோட்டில். அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து 2 MBக்குள்ளே இருக்கா போல் பார்த்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்ததுனால டேட் ஆஃப் பர்த்துக்கு டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2 2 கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் டாக்குமெண்ட் 2ல் வந்து நீங்கள் ரெண்டுத்துக்குமே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குது கரெக்டானா நீங்கள் அந்த டாக்குமெண்ட் 1ல் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ அந்த டாக்குமெண்ட் 1ல் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணதுனால அது ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதில் கேட்டிருப்பாங்க. பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அப்புறம் பேன் கார்டு கேட்டிருக்காங்க. இது போல் நிறைய கேட்டிருப்பாங்க. இதில் வந்து கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று கேட்டிருப்பாங்க, அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். என்கிட்ட பேன் கார்டு இருக்குது, அதனால் நான் பேன் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் கொடுக்குறேன். அதில் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் 2க்கு வந்துடுங்க. இந்த இடத்துல உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குதுன்னா அதையும் சூஸ் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, அப்படி இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை, இதை தவிர வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இல்லைனா வேறு நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட் 1 மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு அப்லோடு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இது போல் வந்துடும். நீங்கள் என்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கீன்றது இந்த இடத்துல என்ட்ரியில் வந்துருக்கும். அவைலபிள் டீட்டெயில்ஸ் என்னன்றது இருக்கும். சேஞ்சஸ்க்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீன்ற டீட்டெயிலும் இதில் இருக்கும். அது கீழே பாருங்கள் வியூ ஆல் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருக்கு பாருங்கள். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறதா இருந்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்றது அந்த இடத்துல வியூ ஆகும். அதை ஒரு தடவை வேணால் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் 2 இடத்துல, அந்த 2த்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக பார்த்து இதில் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே கேப்சாவையும் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டோட்டல் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த கம்பெனி, என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தா நேமா இல்லை ஃபாதர் நேமான்றது இந்த இடத்துல என்ட்ரியில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர்ன்னு இருக்கும். அந்த பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர்ன்றது வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து அங்கே போய்டும். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லை நேரில் போய் சொல்லிடலாம். அவங்க வந்து வித்தின் 7 டேஸில் வந்து இதை வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதை அவங்க அப்ரூவ் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுடைய போர்ட்டலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக விசிபிள் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லைனா வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுடைய ஆஃபீஸில் காட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சில பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் இங்கேருந்தே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க உங்கள் ஆஃபீஸ் சைடில். அதனால் அதை போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இது போல் தான் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுறா போல் இருக்கும். எல்லா டீட்டெயிலையும் இப்போ மாற்றுறதுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் தான் இந்த பிஎஃப் சர்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் அப்பா பேர், இல்லை உங்களுடைய ஜெண்டர், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 10க்கு மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு தேடி வரணும்னா இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இதே போல் நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. நன்றி, வணக்கம்.